வாழ்க வளமுடன். ஹாய் சகோஸ். இதயம் மீட்டும் மெல்லிசை போல உங்கள் மனதை மயக்கப் போகும் எழுத்தாளர் தீபா பாபு அவர்களின் கற்பனை சிதறல்களுக்குள் நம் பயணத்தை தொடங்கலாமா? அத்தியாயம் 29. அமிர்தாவின் வீட்டிலிருந்து கடுப்புடன் கிளம்பி அலுவலகம் சென்ற அர்ஜுன் அங்கே தனக்கென்று காத்திருந்த வேலைகளில் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டான். பெண்ணை வம்சியிடம் இந்த ஒரு வாரத்தில் தனது சிங்கிள் ஹேண்ட்லிங் திறமையை அவன் நிரூபித்து காட்ட வேண்டுமே. நேரம் மாலை 7 மணியை நெருங்கிக் கொண்டிருந்த பொழுது அவனது அலைபேசி சினுக துவங்க கணினி திரையில் ஒரு பார்வை வைத்திருந்து அழைப்பவர் யாரென பார்த்தவனின் முகம் சட்டென்ற கோபத்தை தத்தெடுத்துக் கொண்டது. எஸ், அவன் மாமன் மகள்தான் அவனை அழைத்துக் கொண்டிருந்தாள். முகத்தை சுளித்தவன் வேண்டுமென்றே அவளது அழைப்பை நிராகரித்தான். பெண்ணோ விடாத முயற்சிக்கும் விக்ரமாதித்தனாக அவனுக்கு தொடர்ந்து அழைப்பு விடுக்க ஆரம்பிக்க உச்சக்கட்ட எரிச்சலுக்கு ஆளான பையன் வெடுக்கென்று இணைப்பை ஏற்று அவளிடம் ஆத்திரத்துடன் எகிரினான். ஏய், இப்ப எதுக்கு இத்தனை தடவை நான் அவாய்ட் பண்ணியோ திரும்ப திரும்ப போன் பண்றடி? என்னது அவாய்ட் பண்றீங்களா? அப்ப நீங்க ஃப்ரீயா தான் இருக்கீங்களா என திகைப்புடன் கேட்டாள் அமிர்தா. ஆமா, நாளைக்கு முடிக்க வேண்டிய வேலைய சும்மா தானே இருக்கோன்னு இப்ப செஞ்சிட்டு இருக்கேன். அதனால எனக்கு போன் பண்ணி இப்படி தொந்தரவு பண்ணாத என்று திமிராக கூறியபடி இணைப்பை துண்டிக்க போக இம்முறை பெண் அதட்டினாள். ஹலோ ஹலோ மிஸ்டர் அர்ஜுன், ஒரு நிமிஷம், நான் சொல்றத கேட்டுட்டு போனை கட் பண்றீங்களா நீங்க என்றாள் நக்கல் குரலில். ஏய், என்ன பேர் சொல்லி கூப்பிடுற என்றவன் கோபமாக அதட்டவும், அப்ப டா போட்டு கூப்பிட்டுமா என்று அசட்டையாக வினவினாள் அவள். ஒரு கணம் விழித்தவன் அம்ரோ என்னை பள்ளி கடிக்க, சரி சரி அதை விடுங்க. மதியம் வீட்டுக்கு வந்து என்கிட்ட ஒண்ணு கேட்டீங்களே, நானும் இவ்வளவு நேரம் யோசிச்சு பார்த்தேன். ஓகே, செஞ்சுதான் பாப்போமேன்னு முடிவு பண்ணிட்டேன் என்றாள் அலட்டலாக. இவளிடம் நாம் என்ன கேட்டோம் என யோசித்தவன், என்ன செய்ய போற என்று புரியாமல் அவளிடமே பதிலை கேட்டான். லவ் பண்ண போற என கூலாக அமரு கூறவும் அதிர்ந்து போனவன், யார லவ் பண்ண போற என்று அடுத்து கவலையானான். என்னை யார் லவ் பண்ண கேட்டாங்களோ அவங்களதான், வேற யார? அலட்சியமாக வெளிவந்த பதிலில் இன்னமும் சோர்ந்து போனவன், நீ யாரையாவது லவ் பண்றியா என்ன என்று ஏமாற்றத்துடன் கேட்டான். யாரையாவதா? இந்த மாமா என்ன உளருது? தனக்குள் குழப்பத்துடன் யோசனையில் ஆழ்ந்தவளை கலைத்த அர்ஜுன், அதனாலதான் மத்தியானம் என்கிட்ட பாசிட்டிவா நீ ரிப்ளை பண்ணலையா என்று வருத்தத்துடன் விசாரித்தான். தலையில் கை வைத்துக் கொண்டவள், ஷோ அட ராமா, என் மாமா நான் உங்களை லவ் பண்றேன்னு தான் இவ்வளவு நேரமா சொல்லிட்டு இருக்கேன் என்று சலித்துக் கொண்டாள். என்ன என்ற ஆர்வமானவன், என்னையா சொல்ற என வியப்புடன் கேட்க, அப்புறம் மதியம் நீங்க தானே என்கிட்ட லவ் பண்ணலாமான்னு கேட்டீங்க என்றாள் கோபமாக. ஆமாமா என வேகமாக ஒத்துக்கொண்டவன், நான் தான் கேட்டல, வேற யாரும் சொல்லல தானே என்றான் படபடப்புடன். இல்ல, எனக்கு மதியத்துல இருந்து மட்டும் மணிக்கு ஒருத்தர்னு இதுவரை 5 பேர் என்கிட்ட லவ் சொல்லியாச்சு. அவளின் கடுப்பில் அசடு வழிய சிரித்துக் கொண்டவன், ஓகே ஓகே கோச்சுக்காத, இத சொல்லதான் போன் பண்ணியா நீ என்று குழைந்தான். பெண்ணின் இதழ்கள் நமட்டு சிரிப்பை சிந்த என்று முனகினாள். அமிர்தா காதல் சொன்னதில் உள்ளத்திலும் உடலிலும் ஒருவித பரபரப்பு தொற்றிக்கொள்ள அடுத்து என்ன செய்வது என்று அர்ஜுனுக்கு சில நொடிகள் ஒன்றும் புரியவில்லை. என்னமாமா அமைதியா இருக்கீங்க? நெக்ஸ்ட் என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஓ, என்ன பண்ண போறீங்க? அதான் புரிய மாட்டேங்குது, ஒரு மாதிரி பிளாங்கா இருக்கு. உனக்கு எதுவும் லவ் பத்தி ஐடியா இருக்கா? தன்னிடமே யோசனை கேட்பவனின் குணத்தில் வெடித்த சிரிப்பை அடக்கிக் கொண்டவள், எனக்கும் சரியா தெரியல, மெதுவா கத்துக்கலாம், ஒன்னும் அவசரம் இல்ல என்றாள் கள்ள புன்னகையுடன். நான் வேணும்னா கூகுள் பண்ணி பார்க்கட்டுமா என்று ஆவலாக கேட்டான் பையன். ஐயோ என உள்ளுக்குள் பதறி போனவள், அதெல்லாம் வேண்டாமாமா, நம்ம முதல்ல எங்கேயாவது நேர்ல மீட் பண்ணலாமா என்று அவசரமாக அவனை மடை மாற்றினாள். அந்த கர்மத்திடம் காதல் பற்றி கேட்டாள். அதை என்னென்ன கன்றாவியை அவன் கண்களில் விழச் செய்து மனதில் சலனத்தை விதைக்குமோ என்று அரண்டு போனாள். பண்ணலாமே, எங்க வரட்டும்? வீட்டுக்கு வரட்டுமா? சுத்தம், எங்க வீட்டுக்கு வந்து உங்க பொண்ண நான் லவ் பண்ணிக்கிறேன்னு எங்க அப்பா கிட்ட விஷயத்த சொல்ல போறீங்களா நீங்க? அப்போ வேண்டாமா என்றவன் உறக்க யோசிக்க, எந்த அப்பாவாவது அவங்க பொண்ண லவ் பண்ணிக்கிட்டோன்னு பெர்மிஷன் தருவாங்களா என்று கேட்டு அவனை நன்றாக குழப்பி விட்டாள். சில கணங்கள் மந்தித்து அமர்ந்திருந்தவன், ஓ
மாமாக்கு தெரிஞ்சா திட்டுவார்னு சொல்றியா என தயக்கத்துடன் கேட்க, ஆமா, அதனால கொஞ்ச நாள் வீட்டுல யாருக்கும் தெரியாம நம்ம ரகசியமா லவ் பண்ணிக்கலாம் என்றாள் உதட்டோரம் துடித்த குறுஞ்சிரிப்புடன். ஓஹோ, அதுக்கப்புறம் என்ன பண்றது? அப்புறம் பொறுமையா நீங்க அத்தை கிட்ட பேசி எங்க அப்பாட்ட கல்யாணத்துக்கு பொண்ணு கேட்க சொல்லுங்க. ஹே, இது சூப்பர், நான் இப்பவே கூட அம்மாட்ட பேசிடுறேன் என்றான் அர்ஜுன் உற்சாகமாக. ஷோ மாமா, கொஞ்சமாச்சும் பிராக்டிகலா திங்க் பண்ணுங்க. அத்தை உங்களுக்கு வெளியில பொண்ணு பாத்துட்டு இருக்காங்க. இப்ப போய் நீங்க திடீர்னு என்ன லவ் பண்றீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்து என்கிட்ட சண்டை போடுவாங்க. எதையும் யோசிக்காமல், அப்படின்னா வேண்டாம் ப்ரோ, நம்ம யாருக்கிட்டையும் நம்ம லவ் பத்தி சொல்ல வேண்டாம் என்று பதறி அடித்து பெண்ணின் வழிக்கு வந்தான் பையன். குட், சரி, நான் கிளம்பி வீட்டுல ரெடியா இருக்கேன். நீங்க தெருமுனைக்கு வந்ததும் எனக்கு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுங்க, நான் சட்டின் வெளியே வந்துடுறேன் என்க. அர்ஜுனுக்கும் இந்த திருட்டு காதல் மீது ஒரு சுவாரஸ்யம் பிறக்க தன்னவளை காண்பதற்கு ரொம்பவே உல்லாசத்துடன் கிளம்பினான். அர்ஜுன் தகவல் அனுப்பிய 2 நிமிடத்தில் வேகமாக வந்து காரில் ஏறிய பெண்ணை அவன் விழிகள் ஆவலுடன் மொய்க்க மெல்லிய கூச்சம் பிறந்தாலும் அதை முகத்தில் வெளிக்காட்டாமல் அமைதியாக இருந்தாள் அம்ரிதா. லேசாக பூசிய உடல் வாகில் அடர் நீளம் கொண்ட முழு நீல ஸ்கர்ட்டிலும் பட்டர்ஃபிளை கை கொண்ட பன்னீர் ரோஜா நிற டாப்ஸிலும் பளிச்சென்று இருந்தவளை கண்கள் மின்ன பார்த்தவன், ரொம்ப அழகா இருக்க என்று அவனையே அறியாமல் அப்பட்டமாய் சொல்லி விட்டான். முகம் லேசாய் சூடெற தடுமாறியவள் தன் வெட்கத்தை குறைக்கும் பொருட்டு, ஏன் இவ்வளோ நாளா அழகா இருந்தது இல்லையா என்ற கேள்வியாக புருவங்களை உயர்த்தினாள். அப்படிலாம் இல்லையே, நீ எப்பவும் அழகாதான் இருப்ப. அப்படியே நீங்க இதுவரைக்கும் என்கிட்ட இப்படி சொன்னதே இல்ல என்று பம்பு வளர்த்தாள் பெண். ஒரு கணம் அதற்கு பதில் தேடி வெளித்தவன், என்னன்னு தெரியலையே என்றான் அவளிடம் பரிதாபமாக. உதடுகளை புன்னகை தொட்டுவிட, வண்டி எடுங்க மாமா என்று சிரிப்புடன் வெளிப்புறம் திரும்பிக் கொண்டாள். காரை கிளப்பியபடி, ஏன் சிரிக்கிற என்று அவளை சந்தேகமாக பார்த்தான் அர்ஜுன். என்னவோ தெரியல, இந்த லவ் வந்ததுல இருந்து சட்டு சட்டுன்னு எதுக்கெடுத்தாலும் சிரிப்பு வருது. தன்னவனின் வெகுளியான குணத்தால் ஈர்க்கப்பட்டு தான் அவளுக்கு தற்பொழுது சிரிப்பு வந்தது. அதை சொன்னால் புரிந்து கொள்ளாமல் எதுவும் கோபித்துக் கொண்டான் என்றால் வம்பாக போய்விடும் என்று மாற்றி கூறினாள். அது கரெக்ட் தான், லவ் வந்தா அப்படித்தான் லவர்ஸ் எல்லாம் அடிக்கடி சிரிப்பாங்களாம். அவன் ஒத்து கொள்ளவும் புன்னகையுடன் திரும்பியவள் பார்வையால் அவனின் பக்கவாட்டு தோற்றத்தை மெதுவாக அளந்தாள். டெடி ப்ளூ ஜீன்ஸும் அடர்மஞ்சள் முழுக்கை டி ஷர்ட்டும் அவனை இன்னமும் அழகாக காட்ட மங்கையின் விழிகளில் காதல் வழிந்தது. வீட்டுக்கு போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்தீங்களா மாமா? ஆமா, ஃபர்ஸ்ட் லவ் மீட்ல, சோ குட்லுக்கு கொஞ்சம் மெனக்கெட்டு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி போட்டு வந்தேன். நல்லா இருக்கா? பையனின் ஆர்வத்தில் விழிகள் பளபளக்க சிரித்தவள், ரொம்ப சூப்பரா இருக்கு, அதோட இன்னும் ஹேண்ட்ஸமா தெரியுறீங்க என்றாள் மெல்லிய குரலில் மயக்கத்துடன். ரியலி என பெருமையாக கேட்டவன், அப்பவா ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாம் என்று தன் அலைபேசியை எடுத்தான். நெருங்கி வந்தவளின் அருகில் இவனும் லேசாக சரிந்து போனை உயர்த்தி புகைப்படம் எடுக்க முயலவோ அமிர்தாவோ ஆட்சேபம் தெரிவித்தாள். மாமா, லவ்வர்ஸ்னா இப்படித்தான் போட்டோ எடுப்பாங்களா? சற்றே நெற்றியை சொருக்கியவன், வேறப்படி என்று யோசிக்க அவன் கரம் பற்றி தன் தோளை சுற்றி வளைத்துக் கொண்டவள் அவனது புஜத்தில் தலை சாய்த்து, இப்பெடுங்க என்றாள். பெண்ணின் நெருக்கத்தில் பையனின் இதய துடிப்பு கூட அவளையே புரியாத உணர்வுடன் இமைக்காமல் பார்த்திருந்தான் அர்ஜுன். என்னமாமா, போட்டோ எடுக்கலையா என்று கேட்டவாறு அவனிடம் விழிகளை உயர்த்தியவள் அவனின் பார்வை மாற்றத்தில் மெல்ல விலகப் போக அவன் கரம் அவளை தடுத்து நிறுத்தியது. இன்னும் போட்டோ எடுக்கல. முகம் சிவந்தவள், அப்ப எடுங்க என்று முனக அவன் விழிகளோ அவளையே பார்வையால் விழுங்க தொடங்கியது. இது ஆகிறதில்ல என தனக்குள் ரகசியமாக எச்சரித்துக் கொண்டவள், ஸ்மைல் என்றவாறு அவன் கையை மொபைலோடு பிடித்து தங்கள் முகத்திற்கு நேரே உயர்த்த மயக்கம் தெளிந்தவனும் அதன்பின் ஒழுங்காக புகைப்படம் எடுத்தான். வேகமாக விலகி அமர்ந்து, சரி சாப்பிட போலாமா என்று அம்ரு கேட்க ஏதோ ஒருவித மாயையில் இருந்தவன் மகுடிக்காடும் நாகமாய் லேசாக தலையசைத்துவிட்டு காரை எடுத்தான். அந்த உயர்தர ஹோட்டலில் தங்களுக்கு வேண்டுகிற உணவு வகைகளை ஆர்டர் கொடுத்துவிட்டு அமர்ந்திருந்த நேரம், எப்படி மாமா திடீர்னு மதியம் நீங்க என்கிட்ட அப்படி கேட்டீங்க? எனக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. எப்பவுமே முறை பொண்ணுன்னு என்ன நீங்க தனியா ஒரு பார்வை பார்த்ததில்ல, சீண்டி பேசினதில்ல, அதனால என்னால அதை சரியா ஃபீல் பண்ணவே முடியல.
அப்புறம் கொஞ்ச நேரம் பொறுமையா யோசிச்சதுல உங்களை பிடிச்சிருந்துச்சு. எப்படி எங்க அர்ஜுன் மாமாவுக்கு உள்ள இப்படி ஒரு ரொமான்டிக் மேன் வந்தா என்றாள் அம்ரிதா குறும்புடன். முகத்தில் சிறு வெட்கம் போக்க, நீ சொல்ற மாதிரிதான் முன்னெல்லாம் லவ் பத்தி நான் எதுவுமே யோசிச்சதில்ல அம்ரு என்றான் கூச்சத்துடன். அப்புறம் என்னாச்சு மாமா? ஆர்வமாய் கதை கேட்பவளை நேராக பார்த்து மெலிதாய் சிரித்தவன், லவ் இட்ஸ் அ வண்டர்ஃபுல் ஃபீலிங்னு எங்க பாஸ பார்த்துதான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அம்ரு. ஜஸ்ட் ஒரு வாரம் முன்னதான் யாழ்மொழி மேடத்தை அவர் பார்த்தாரு. ஆனா அவங்களுக்காக எப்படி உருகுவார் தெரியுமா? இட்ஸ் அமேசிங். அவர் கூடவே இருந்து பார்த்ததால சொல்றேன். காதலும் கல்யாணமும் அவ்வளவு அழகு அம்ரு. எனக்கும் அந்த மாதிரி காதல் வேணும்னு தோணுச்சு. ஆனா எப்படி பண்றதுன்னு தெரியல. அதுக்கு பொண்ணும் கிடைக்கல என்று சோகமாக கூறுபவனை கொலைவெறியோடு பார்த்தாள் அம்ரிதா. ரஸ்கல் ஏற்கனவே எப்படி பேசுறான் பாரு. இட்ஸ் ஓகே, சோ இன்னசென்ட் தெரிஞ்சு போச்சு. மத்ததை என்ஜாய் பண்ற மாதிரி இவனோட இந்த நேச்சரையும் நம்ம சகிச்சுக்க வேண்டியதா. இதோட பெர்சன்டேஜ் குறைவுங்கிறதுனால எங்க வாழ்க்கையை ஒன்னும் பெருசா பாதிக்க போறது இல்லையே. அப்பப்ப இந்த மாதிரி எதையாவது வெளிப்படையா சொல்லி நம்ம கடுப்பை மட்டும் கலப்புமா, அவ்வளவுதான் என்று தெளிவடைந்தாள். உன்னை மீட் பண்ணி நீ கல்யாண பேச்சு எடுக்கிற வரைக்கும் கூட எனக்கு எந்த ஃபீலிங்கும் தெரியல. ஆனா நீ சொன்ன பின்னாடி ஒரு மாதிரி ஏமாற்றமா இருந்துச்சு. இவளுக்கு வேற இடத்துல மாப்பிள்ள பாக்குறாங்களா அப்படின்னு கொஞ்சம் ஷாக் ஆகி உன் முகத்தை பார்த்த. அழகாதான் இருந்த. உனக்கு ஏன் என் மேல எந்த தனிப்பட்ட ஃபீலிங்கும் வரலன்னு தோணுச்சு. அதற்கு மேல் பொறுமை இழந்து குறுக்கிட்டவள், ஏன் அதையே நானும் திருப்பி கேட்கலாம்ல, உங்களுக்கு ஏன் என் மேல எந்த ஃபீலிங்கும் வரலன்னு என்று முறைப்பாக பார்த்தாள். சிறிது யோசித்தவன், ஆமா கரெக்ட் தான். அப்ப மதியம் நான் உன்கிட்ட தப்பா சண்டை போட்டுட்டேனோ என்று வேற கேட்க தன்னை மீறி சிரித்து விட்டாள் அம்ரிதா. ஷோ மாமா, போதும் உங்க ஆராய்ச்சி, தயவு செஞ்சு விட்டுடுங்க என்றாள் கண்களில் வழியும் நீரை துடைத்தபடி. அவளை ரோஷமாக ஏறிட்ட அர்ஜுன், இப்ப எதுக்கு சிரிக்கிற என்று கோபமாக கேட்டான். எல்லாம் நம்ம லவ் நினைச்சுதான். ஊர்ல ஒவ்வொருத்தரும் எப்படி எப்படியோ டிசைனா லவ் பண்ணிட்டு சுத்துறாங்க. ஆனா நம்ம 2 பேரும் எப்படி இருக்கோம் பாருங்க என்று இடவளமாய் தலையசைத்து சிரித்துக் கொண்டாள். அவள் முகத்தில் தெரிந்த ரசனையை சிந்தனையுடன் பார்த்தவன், நீ இப்போ டேஸ்ட் பண்றியா இல்ல என்ஜாய் பண்றியா என்று சந்தேகமாக விசாரித்தான். கண்டிப்பா என்ஜாய் தான் பண்ற என புன்னகைத்தவள் தனது ஹேண்ட்பேக்கை திறந்து அதிலிருந்து ஒரு சிறு பெட்டியை வெளியே எடுத்து அவன் முன்பு நீட்டி, ஐ லவ் யூ என்று கண் சிமிட்டினாள். பெண்ணை வியப்புடன் பார்த்தவன், கிஃப்டா என காற்றாகி போன குரலில் கேட்க, என்று உதட்டை பிதுக்கி தோள்களை குலுக்கினாள் அம்ரிதா. சட்டென்று அர்ஜுனின் முகம் வாடி போக, நான் உனக்கு ஒன்னும் வாங்கிட்டு வரல, எனக்கு தெரியல என்றான் வருத்தமாக. அதனால என்ன, என்ன டிராப் பண்ண அழைச்சிட்டு போகும்போது நேர்லயே கூட்டிட்டு போய் எனக்கு பிடிச்சதா வாங்கி கொடுங்க, சோ சிம்பிள் என்று முறுவளித்ததும் பையனின் முகம் அப்படியே மலர்ந்து போனது. சூப்பர், கண்டிப்பா போலாம் என்று உடனே உற்சாகமானான் அவன். அட மாமா, நம்ம போறதெல்லாம் இருக்கட்டும், முதல்ல என் கிஃப்ட கையில வாங்க. ஓ சாரி தேங்க்யூ என்று மகிழ்ச்சியுடன் வாங்கியவன், என்னது என சுற்றி சுற்றி பார்த்தான். பிரிச்சு பார்த்தா தெரிஞ்சிட்டு போகுது என்றாள் பொன் சிரிப்புடன். இதோ இப்பவே பாக்குறேன் என்று ஆர்வமாய் ராப்பரை பிரித்த அர்ஜுன் உள்ளிருந்த பரிசு பொருளை ஆவலுடன் ரசித்து பார்த்தான். பிளாக் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்ச், அதே நிறம் கொண்ட டயலுடன் அத்தனை அழகாக ஃபேன்சியாக இருந்தது. ரொம்ப தனித்தன்மையாக தெரிந்த அந்த கை கடிகாரத்தை ஆசையுடன் பார்த்துவிட்டு நிமிர்ந்து எதிரில் உள்ளவளிடம் மீண்டும் நன்றி தெரிவித்தான். பிடிச்சிருக்கா என்று கேட்பவளிடம், ரொம்ப என்றவன் உற்சாகம் காட்ட, சரி அப்ப கை நீட்டுங்க, போட்டு விடுறேன் என்றதும் வேகமாக அவள் முன்னே கையை நீட்டினான் பையன். பழையதை கழட்டி அந்த டப்பாவில் பத்திரப்படுத்திவிட்டு புதியதை அவன் கையில் போட்டுவிட்டாள் அம்ரிதா. தன் கையை பெரும் ரசிப்புடன் பார்த்தவன், ரொம்ப தேங்க்ஸ் அம்ரு, வாட்ச் அழகா இருக்கு. இனிமே டெய்லி இதைத்தான் போட்டுக்கு போற, என் லவரோட ஃபர்ஸ்ட் கிஃப்ட் என்று குதூகலிக்க இவளுக்குத்தான் அத்தனை சிரிப்பாக இருந்தது. சொந்த மாமா பொண்ணை ஈஸியா கரெக்ட் பண்ணிட்டு என்னவோ முன்ன பின்ன தெரியாத பொண்ணு பின்னாடி மாச கணக்குல சுத்தி லவ் ஓகே சொன்ன மாதிரி என்ன ஒரு அட்டகாசம் என்று தனக்குள் மௌனமாய் முறுவளித்துக் கொண்டாள் அவள். அதற்குள் உணவு வந்து சேர மெதுவாக அவனுடைய விருப்பங்கள் பற்றி விசாரித்தபடி சாப்பிட ஆரம்பித்தாள் அம்ரு. அவள் கேட்கத்தான், இவளுக்கு இதுல எதெல்லாம் பிடிக்கும் நமக்கு தெரியலையே என இவனும் அவளிடம் அவளது ஆசைகள் குறித்து பேச்செடுத்து விவரம் அறிந்து கொண்டிருந்தான். அப்பொழுது அர்ஜுனின் அலைபேசி இசைக்கவும் உணவு அருந்தியபடி அதன் பார்வையை பதித்தவன்,
அழைப்பவரை கண்டு உற்சாகமாகி வேகமாக இணைப்பை ஏற்றார். குட் ஈவினிங் சார், என்ன பண்றீங்க? சாப்பிட்டாச்சா? நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். யார்கிட்ட இவன் இப்படி எடுத்த உடனே மனப்பாடமா பேசுறான் என்று பார்த்தாள் அமிர்தா. என்ன பேசவே விடாத நீ. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே ஒர்க் எப்படி போச்சு? தனியா மேனேஜ் பண்ணது ஒன்னும் ப்ராப்ளம் இல்லல? இஸ் எவ்ரிதிங் ஓகே என்று மறுபுறம் பேசியவன் நம் வம்சி கிருஷ்ணா. நீ என்ன டென்ஷன் பண்ண மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் ரொம்பவே கூலா இன்னைக்கு ஒர்க் எல்லாம் ஈவினிங் சீக்கிரமா முடிச்சுட்டு நாளைக்கு ஒர்க்கையே கையில எடுத்தேன் தெரியுமா என்று ஏகத்திற்கும் அலட்டினான் அர்ஜுன். பாருடா, நீ ரொம்ப ஸ்மார்ட்டான பையன்தாண்டா. வெரி குட் வெரி குட் என்று வம்சி பாராட்ட இவனுக்கு அப்படியே உச்சிக்குள்ளிருந்து போனது. அப்புறம் இன்னைக்கு அங்க என்ன டின்னர்? நான் கூட இல்லங்கப்போ வேற எதுவும் பிளான் பண்ணாம வழக்கமான உன்னோட தோசையே சுட்டு தர சொல்லிட்டிய நீ? ஆறுமுக அண்ணாவுக்கு ரொம்ப ஈஸியா போயிருக்குமே என்று கேலி செய்ய இவன் வேகமாக மறுத்தான். இல்லையே, நான் வெளியில சாப்பிட வந்திருக்கேன். அர்ஜுன் கூறியதை சில நொடிகள் தனக்குள் மெதுவாக உள்வாங்கிக் கொண்டே, நீ வெளியில போய் சாப்பிடுறியா? கூட ஆள் இல்லாம அவ்வளவு சீக்கிரத்துல எங்கேயும் அசைய மாட்டிய நீ என்று யோசனையானான் வம்சி. கூட ஆள் இல்லாம என்ன, நான் என் லவரோட தான் சாப்பிட வந்திருக்கேன் என்றான் அர்ஜுன் பெருமையாக. அந்த பக்கம் வம்சி அரண்டு போனான் என்றால் இவன் பேச்சை வைத்தே தன் பாசுடன் தான் பேசிக்கொண்டு இருக்கிறான் என புரிந்திருந்த அமிர்தாவும் இங்கே வாயில் இருந்த உணவோடு புறையேறி இரும துவங்கினாள். நட்புகள் எல்லாரும் நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கதையை கேளுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பிடிச்சவங்க ஷேர் பண்ணுங்க. நன்றி.